ஓம் நமோ வெங்கடேஷாய. இன்றைக்கி மத்தியானம் 3 மணி போல் டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. வீக் டேஸில் போர்ட்டலில் எனக்கு ட்ரை பண்ணுறப்போ ரூம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. வீக் எண்டில் ஆப்பில் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் போட்டு கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு ஆப்பில் ட்ரை பண்ணுறப்போ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைமே 5 நிமிஷத்துக்கு மேலே காமிச்சிச்சு. இருந்தாலுமே ஒரு 100 ரூம் கிட்ட அவைலபிளாக இருந்தது. 100 ரூபாய் ரூம். எத்தனை தடவை ரீட்ரை கொடுத்தும் ஸ்லாட் மாற்றி அமௌண்ட்டு மாற்றி கடைசி ஒரு ரூம் இருக்கிற வரைக்கும் கூட ரீட்ரை கொடுத்து பார்த்தாலுமே திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் இஷ்யூ வந்துச்சு. அண்ட் அகெயின் பேக் போயிட்டு வர்றப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் டைப் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் கிடைக்கல. ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருந்தது. ஏன்னா ரொம்ப மாதம் கழிச்சு போகிறாங்க, ஒரு கம்ஃபர்டபுளான தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கிடைக்காதது. நீங்களும் ஒரு சிலர் ரூம் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, நிறைய பேர் ரூம் கிடைக்கலன்ட்டு சொல்லியிருக்கிறீங்க. வேறு என்னென்ன வழிகளில் அக்காமடேஷனுக்கு நம்ம ட்ரை பண்ணலாங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். புக்கிங் பற்றின புது அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ரீனிவாச மங்கபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் பவித்ரோத்சவம் அக்டோபர் 28, 29, 30 3 நாட்கள் செய்கிறாங்க. அதோட புக்கிங் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்ரீனிவாச திவ்யாநகர ஹோமம் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. அக்டோபர் மாதத்தில் குறிப்பாக புரட்டாசியில் ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம், இல்லை ஒரே ஆப்ஷன் கூட சொல்லலாம். ஆன்லைன் புக்கிங்க்கு தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. 1600 டிக்கெட். அதில் 2 பேர் அட்டன் பண்ணலாம். கீழ்த்திருப்பதி அலிப்பிரி பாதாள மண்டபத்துக்கிட்ட ஹோமம் செய்வாங்க. அது கம்பல்சரி நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் கிட்ட நம்மளோட தரிசன டிக்கெட்டில் சைனும் சீலும் வாங்கிக்கணும். அப்போ தான் திருமலைக்கு போய் 300 கிலோ ஜாயின் பண்ணி தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஹோமமும் அட்டன் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா 300 தரிசனம் வழியாக சுவாமி தரிசனமும் பார்க்கலாம். அதோட புக்கிங் அக்டோபர் மாதத்துக்கு உண்டானது நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் லாகின் செய்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் அந்த மொபைல் நம்பரில் லாகின் செய்யலாமானா, ஸ்ரீனிவாச திவ்யானுக்கிரக ஹோமம் 30 நாட்களுக்கு கம்மியாக புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பரில் நம்ம லாகின் செய்ய முடியாது. ஏன்னா 30 டேஸ் டைம் கேப் கேட்பாங்க ஆதார் மொபைல் நம்பருக்கு. ஹோமம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹோமம் டிக்கெட்டே புக் பண்ணுறதுக்கு. ஸோ 9:55 ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட்டல் ttdevastanams.ap.gov.in மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து லாகின் செய்து வச்சுக்கோங்க. ஒரே நம்பரில் கூட நீங்கள் 2 லாகின் செய்து ட்ரை பண்ணலாம். ஸோ தட் 10 மணிக்கு ஹோமம் டிக்கெட் கிளிக் பண்ணுறப்போ இப்போது கீழே இருக்குது, நாளைக்கு காலையில் மேலே வந்துடும் இந்த புக்கிங் பற்றின அப்டேட். ஸோ கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக எதில் போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஸோ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான அவைலபிலிட்டி காமிக்கும். இதில் பிரம்மோற்சவத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்களாங்கிறது ஓப்பன் ஆன பிறகு தான் நமக்கு தெரியும். அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டு கொடுத்துருக்குறாங்க ரெகுலர் புக்கிங்கில். பட் இது ஹோமமோடு சேர்த்து 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கொடுப்பாங்களாங்கிறது டவுட்டு தான். இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. பட் புரட்டாசியில் நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்கணுன்னா 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 13லேருந்து 17 தேதி வரைக்கும் அவைலபிளாக இருக்குது புரட்டாசி டேட்ஸ் இதெல்லாமே. ஸோ தேவைப்படுறவங்க உங்களுக்கு தேவையான டேட்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஒரு லாகின்லேருந்து. அதுக்கு மேலே தேவைப்பட்ட இன்னொரு லாகின்லேருந்து தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அந்த ஒரு டிக்கெட்டில் 2 பேர் போகலாம். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஜெனரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஒரு சிலர் சொல்கிறீங்க ஸ்டேட் செலக்ட் பண்ண முடியல, அப்படியே பிளாங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று பேக் வந்து மறுபடியும் போனால் சரியாயிடுது, இல்லைன்னா நீங்கள் லேப்டாப்பில் அதுவும் மவுஸ் வச்சு ட்ரை பண்ணுறப்போ ஒர்க் ஆகுது. இது 2 தான் இப்போதைக்கு இருக்கிற ஆப்ஷன். வேறு ஏதாவது ஈஸியாக செய்கிறதுக்கு முடியுது அப்படின்னா அதுவும் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் இது ஆறுதில்லை. ஒரு சிலருக்கு மட்டும் ஸ்டேட் செலக்ட் பண்ண முடியல, கண்ட்ரி செலக்ட் பண்ண முடியல, அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்காக 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் ஆதார் கார்டு இல்லைனா ஸ்கூல் ஐடி கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். அண்ட் ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட். ஹோமம் செய்கிறப்போ ஷர்ட் பனியன் கட்ட சொல்லிவிடுவாங்க. மேல் துண்டு போட்டுக்கலாம், சாரி கட்டிக்கலாம், சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா போட்டிருக்கலாம் லேடிஸ். அலிப்பிரியில் 9 to 11 ஹோமம் செய்வாங்க. ஸோ 8:30 மணிக்கு மேலே ரீச் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அங்கேயே நீங்கள் லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கலாம், செப்பெல்லாம் விட்டுக்கலாம், மொபைல் கையில் வச்சுக்கலாம். ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க, கங்கண கயிறு கொடுப்பாங்க. எப்படி ஹோமம் செய்வோம் நல்லாயிருக்கும். கணீர்னு அவங்க சொல்கிற அந்த மந்திரங்கள்லாம் அங்கே உட்காந்து கேட்குறதுக்கும்
நம்மளோட பேர் சொல்லி நம்ம சங்கல்பம் செய்துக்கிறதுக்கும், அது முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சூப்பர்வைசர்கிட்ட நம்மளோட தரிசன டிக்கெட்டில் சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கிக்கணும். அப்போ தான் அந்த டிக்கெட் ₹300 தரிசன டிக்கெட்டில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எதிர்த்தாப்பில் கிராஸ் பண்ணி அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டே பஸ் ஏறிக்கலாம். இல்லைனா ஜீப்போ இல்லை உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்துருந்தீங்கன்னா மலைக்கு போய் ₹300 தரிசன டிக்கெட்டில் க்யூவில் ஜாயின் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் பார்க்கலாம். இன்கேஸ் அதுக்கப்புறமா நடந்து போகலாமா அப்படின்னா நடந்து போகலாம். பட் என்றைக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கறதுக்காக க்யூவில் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ டேட் மாறிடுச்சு அப்படின்னா தரிசனத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹோமமும் தரிசனமும் சேம் டேட். அண்ட் அக்காமடேஷன் இதுக்கு ஆல்ரெடி அக்டோபர் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ தனியாக இதுக்குலாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பார்த்துக்கணும். அது என்னென்ன வழிகள் அப்படின்னா, விஷ்ணு நிவாசத்தில் நீங்கள் ஒரு 4 மணிக்கெல்லாம் காலையில் இருந்தீங்கன்னா ஆஃப்லைனில் ட்ரை பண்ணலாம். 5 to 6 கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா ப்ரைவேட் லாட்ஜஸில் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் விஷ்ணு நிவாசத்தில் காமன் ஹாலோட லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. விஷ்ணு நிவாசத்தை விட ஸ்ரீனிவாசம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோர் அங்கே கூட நம்ம லாக்கர் எடுத்து ஸ்டே பண்ணிக்கலாம். மலைக்கு போய் ரூம் எடுக்கலாமான்னா எடுக்கலாம். ஆனால் நம்ம போகிறப்ப அங்கே ரூம் அவைலபிலிட்டி இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம அங்கே கூட போய் ரூம் எடுத்துக்கிட்டு கூட மேலே ₹300 தரிசன க்யூவில் போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டேட்டஸ் கூட நம்ம டிடிடியோட அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜில் கூட தெரிஞ்சுக்கலாம். அப்டேட் பண்ணுறாங்க. ஒரு 10:30 மணி வாக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ ரூம் இருக்குது, புக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டிக்கெட்டுக்கு ஃப்ரீ லட்டும் கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா லட்டு கவுண்டரில் பே பண்ணி வாங்கிக்கோங்க. ஹோமத்துக்கு எங்கே போகணும், எப்படி ஹோமம் நடக்கும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸ்ரீனிவாச திவ்யா நகரக ஹோமம் புக்கிங்கில் ஹோமமும் அட்டன் பண்ணலாம், தரிசனமும் பார்க்கலாம். ஹோமம் நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸ்பெஷல் இன்டர்தர்ஷன் டிக்கெட், வர்ச்சுவல் சேவா டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னா சம்மந்தம் கிடையாது. இதோட புக்கிங்க்கும் தான் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணுறப்போ டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சு, ரெஃபரன்ஸ் நம்பர் பெண்டிங் ஸ்டேட்டஸில் வந்திருந்தால் ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். எந்த டீட்டெயில்ஸும் இல்லைன்னா அந்த பணம் நமக்கு திருப்பி வந்துடும். உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் புக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 3/4 மணி நேரத்துலேயே இந்த டிக்கெட்டுமே ஃபுல் ஆகிடுது. அண்ட் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் கூட சொல்லலாம், கன்வீனியண்ட்டாக தரிசனம் போயிட்டு வர்றதுக்கு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக புக் ஆகிறதுனால கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா தப்பு இல்லாமல் புக் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் கிளிப் போர்ட் மெத்தட் எங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அது உண்மை தான். ஒரு சில டைம் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் டைப் பண்ண முடியல, சரி கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ண முடியல தான். அப்போ நீங்கள் காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்ஸ்அப்லேயே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுக்கும் ஒரு தடவை கொடுத்து வச்சுக்கோங்க. டக்குன்னு ஏதாவது ஒர்க் ஆகாத பட்சத்தில் டக்குன்னு காப்பி பேஸ்ட் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பயும் ஒர்க் ஆகலைன்னா வேறு வழி கிடையாது, டைப் பண்ணி தான் ஆகணும். அதாவது கிளிப் போர்ட் மெத்தட் ரேராக சில டைம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக சொல்கிறேன். அடுத்த நாளைக்கு காலையில் 10 மணி போல் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. கீழ் திருப்பதியில் டிடிடியோட பழமை வாய்ந்த கோயில்கள் இருக்குது. பத்மாவதி அம்மவாரி கோயில், ஸ்ரீனிவாச மங்காபுரம், அப்பளைகுண்டா, நாராயணவனம் சொல்லிட்டு நிறைய கோயில்கள் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் சேவாஸ், ஆர்ஜித சேவாஸ் புக் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா விஐபிக்கு அடுத்து ஆன்லைன் டிக்கெட் ஹோல்டர்ஸை தான் ஃபஸ்ட்டு உட்கார வைப்பாங்க. அதுலேயுமே ஒரு சில சேவாஸ், ஒரு சில கோயில்கள்லாம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க நேம் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஸோ பேசிஸில் எப்படி நம்ம புக் பண்ணுறோமோ அப்படியே அந்த நேம் லிஸ்ட்டு அவங்களுக்கு பதிஞ்சிருக்கும், அதன்படி கூப்பிடுவாங்க. திருச்சானூரில் அப்படி கிடையாது. பட் ஸ்ரீனிவாச மங்காபுரம்லாம் நிறைய சேவாஸ் அந்த மாதிரி செய்கிறாங்க. ஒரு சில கோயில்கள் அப்படி செய்கிறாங்க. அதனால் ஆன் டைமில் நீங்கள் இந்த டிக்கெட் கூட புக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முன்னாடி போய் உட்காந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்ரீனிவாச மங்காபுரம்லாம் நிறைய சேவாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் கூட அப்படி தான். அப்பளைகுண்டாவில் கூட அப்பளைகுண்டாவில் நான் அட்டன் பண்ணதில்லை, ஆனால் போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சில சேவாஸ் 30 நாள் டைம் கேப் கேட்குறாங்க, ஒரு சில சேவாஸ் 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஒரு லாகின்லேருந்து ஒருத்தருக்கு இல்லை மேக்ஸிமம் 2 பேருக்கு புக் பண்ணிக்கலாம். சில டிக்கெட் ஆன்லைன்லேயும் கொடுப்பாங்க, ஆஃப்லைன்லேயும் கொடுப்பாங்க. சில டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒரு டிக்கெட் பற்றியும் குறிப்பாக பத்மாவதி அம்மாவாரி கோயில், ஸ்ரீனிவாச மங்காபுரம்ல சேவாஸ் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சுப்ரபாதம் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. இதில் சுப்ரபாதம் ஆர்டினரி டேஸ்க்கு இருக்கிறது, ஃப்ரைடேஸ் ஸ்பெஷலாக போட்டிருக்கிறது. ரெண்டுக்கும் சேவா பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. டைமிங்ஸில் டிஃபர் ஆகும். வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் ஏர்லியராக செய்வாங்க, அவ்வளோதான். அதே தான். நீங்கள் சுப்ரபாதம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்றைக்கு தேவையோ டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பே பண்ணிக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் சுப்ரபாதம் சேவா ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நம்ம போய் முன்னாடி வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா
ஃபஸ்ட்டு 5 லேடிஸை வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்கம்பாங்க. தாயாருக்கு முன்னாடி இருக்கிற அந்த மணி மண்டபத்தில். அப்போது நம்ம உள்ளே போனோன்னே ஆர்த்தி காமிச்சு குங்குமம் கொடுப்பாங்க லேடிஸ்க்கு. உடனே பின்னாடி மற்றவங்களும் வந்துடுவாங்க. இருந்தாலும் நம்மளை அப்படி அந்த வலது கால் எடுத்து வச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாம் கொடுக்குற எந்த மங்கள பொருட்களாக இருக்கட்டும் அப்போ போய் கொடுத்தீங்கன்னா தாயார்கிட்ட வச்சு கொடுப்பாங்க. இந்த சேவாண்டில் புஷ்பாஞ்சலி புக் பண்ணுறீங்க அப்படின்னா புஷ்பம் கொடுத்தீங்கன்னா வாங்கி தாயார்கிட்ட வச்சு திருப்பி கேட்டால் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில சேவாஸ்க்கு ஒரு சில இதெல்லாம் இருக்கும். சஹஸ்ர தீபாலங்கர சேவா, குங்குமார்ச்சனா, ஏகாந்தம் சேவா, இன்னொன்று வேத ஆச்சீர்வனம். அதெல்லாம் நம்ம நேரில் தான் போய் வாங்கிக்கணும். வேத ஆச்சீர்வனம் 500 ரூபாய்க்கு 2 பேரில் ஆசீர்வாதம் தான் செய்வாங்க. தரிசனத்துக்கு நம்ம தான் ஏற்பாடு பண்ணிக்கணும், இல்லைனா ஃப்ரீ தரிசனத்தில் போய்க்கணும். அதெல்லாம் ஆஃப்லைனில் கொடுப்பாங்க. திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் அபிஷேகமெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் லக்ஷ்மி பூஜா 100 ரூபாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு தடவை போயிட்டு வாங்க, இதே தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கோயிலில் பிடிச்ச ஆர்ஜி த சேவாஸ் புக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்குமே அக்காமடேஷன் ஆல்ரெடி கொடுத்து முடிச்சிட்டதுனால நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் திருப்பதிலே கூட ஸ்டே பண்ணிக்கலாம். 24 மணி நேரமும் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கும். நீங்கள் சுப்பிரபாதத்துக்கு போனாலும் சரி, அபிஷேகத்துக்கு போனாலும் சரி, ஆட்டோவில் கூட நம்ம போய்க்கலாம். இல்லை திருச்சானூரில் கூட ஸ்டே பண்ணணுன்னா கூட டிடிடியோட காமன் ஹால் இருக்குது. அது எப்படி ஸ்டே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லைனா ப்ரைவேட் லாட்ஜஸில் நம்ம எடுத்துக்கலாம். புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அழகாக பிளான் பண்ணோம் அப்படின்னா நல்லா கீழ்த்திருப்பதி கோயில்களும் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமமும் அட்டன் பண்ணலாம். திருப்பதி பெருமாளை 300 தரிசன டிக்கெட்டில் போய் சுவாமி தரிசனமும் பார்க்கலாம். ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அக்காமடேஷன் மட்டும் நம்ம புக் பண்ணிக்கணும், நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். மற்றபடி நல்லாயிருக்கும். சேவாஸ் எல்லாமே கீழ்த்திருப்பதியில் நடக்கக்கூடிய கோயில்களில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவாவோட அடிஷ்னல் கோட்டா கொடுக்கலன்ட்டு ஏதாச்சும் அப்டேட் கொடுப்பாங்க. பட் அந்த மாதிரி இன்னும் எதுவும் வரல. எப்போ வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். 27ஆம் தேதி டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ரெகுலர் கோட்டா புக்கிங் இருக்குது. அந்த புக்கிங் பற்றியும் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் உடனே அப்டேட் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அக்டோபர் மாதத்தில் ஆன்லைன்லேயே தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு போகக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன் இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் அண்ட் டிடிடி லோக்கல் டெம்பிள் ஆர்ஜி த சேவாஸ் கூட இருக்குது. தேங்க்யூ.